தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கொங்கணவர் கலைக்கூடம் சார்பில் நடைபெற்ற கலை வேள்வி நிகழ்ச்சி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ரேஷன் கடை மூலம் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு அரிசி வழங்கி துவக்கி வைத்தார் அமைச்சர் சாய் சரவணகுமார். ஆரோவில்லில் நடைபெற்ற தேசிய குதிரையேற்ற போட்டி, நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வீரர்கள் பங்கேற்பு. கர்ப்பிணி பெண்களுக்கு ஜிப்மரில் சிகிச்சை அளிக்க மறுப்பு, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பரபரப்பு புகார். புதுவை பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் பன்னாட்டு மகளிர் தின விழா கொண்டாட்டம். பெண்மை வெல்க எனும் தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் மாணவிகள் பங்கேற்பு. புதுவை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் பதவி உயர்வு வழங்க கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கொங்கணவர் கலைக்கூடம் கவிதை பூங்கா சார்பில் சிவனார் இரவில் சிவகவி கலை வேள்வி என்ற நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் அருகில் உள்ள திருக்காஞ்சியில் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்துடன் இணைந்து புதுச்சேரி கொங்கணவர் கலைக்கூடம் கவிதை பூங்கா சார்பில் சிவனார் இரவில் சிவகவி கலைவேள்வி என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அவ்வேள்வியை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்து ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரருக்கு திருப்பள்ளி எழுச்சி திருத்தாலாட்டு பாடல்களை கலைமாமணி சீனு வேணுகோபால், லக்ஷ்மணன் மற்றும் புதுவை கலைதாசன் எழுதி இசையமைத்ததை வெளியிட்டார். தொடர்ந்து இசை நிகழ்ச்சிகள், நடன அரங்கம், கவியரங்கம், வழக்காடு மன்றம் என தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தினர் மற்றும் கலைதாசன் கவிதை பூங்கா தலைவர் விவேகானந்தா பாரதி, பொருளாளர் சக்தி சேது ஜெயம், சிறப்பு தலைவர் சீனு வேணுகோபால், கொங்கணவர் கலைக்கூட தலைவர் லக்ஷ்மணன் ஆகியோர் செய்திருந்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கோனேரிக்குப்பம் ரேஷன் கடையில் இலவச அரிசியை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் பொதுமக்களுக்கு வழங்கினார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் இலவச அரிசி வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரேஷன் கடையில் இலவச அரிசியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக கோனேரிக்குப்பம் பகுதியில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ரேஷன் கடை இல்லாததை அமைச்சரிடம் கோனேரிக்குப்பம் பகுதி பொதுமக்கள் ரேஷன் கடை வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் அமைச்சர் சாய் சரவணகுமார் முயற்சியால் புதியதாக கோனேரிக்குப்பம் பகுதியில் ரேஷன் கடையை கொண்டு வந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச அரிசியை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன், பாஜக பொதுச் செயலாளர் சிவசங்கரன், நிர்வாகிகள் சுகுமார், விஸ்வநாதன், மல்லிகா, அன்னபூரணி, விஜயன், எழில், சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆரோவில்லில் நடைபெற்ற தேசிய குதிரையேற்ற போட்டியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 200 வீரர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை அடுத்துள்ள ஆரோவில்லில் ஆண்டுதோறும் தேசிய குதிரை ஏற்ற போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இவ்வாண்டிற்கான தேசிய குதிரை ஏற்ற போட்டிகள் ஆரோவில்லில் துவங்கின. இதில் சென்னை, கோவை, மும்பை, ஆரோவில், பெங்களூரு, ஊட்டி ஆகிய பல்வேறு பகுதிகளிலிருந்து 100 குதிரைகளும் 200 வீரர்களும் கலந்து கொண்டனர். முதல் நாளான குதிரைகளுக்கு நடைபயிற்சி, அலங்கார நடை, தடை தாண்டுதல், உயரம் தாண்டுதல் என பல பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இந்த குதிரை போட்டியானது வருகிற 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் தேர்வு செய்யப்படும் குதிரைகள் மற்றும் வீரர்களுக்கு நடைபெறும் விழாவில் பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது.
புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு வாக்கத்தான் நடைப்பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி சிலை அருகே பீச் ரோட்டில் GLMF புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி சிலை அருகே பாலின சமத்துவத்தை துரிதப்படுத்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட 3 கிலோமீட்டர் வாக்கத்தான் நடைப்பயணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியினை துவக்கி வைத்தனர். இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக இந்தியா சேர்மன் குணால் சௌத்ரி, இந்தியா ஏரியா 2 ACB சுபாஷினி, இந்தியா ஏரியா 2 திலீப், அனிருத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு லேடிஸ் சர்க்கிள் இந்தியா மகளிர் ஆர்கனைசேஷன், புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் தலைவி அக்ஷயா மற்றும் இதர சர்க்கிள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி மக்களுக்கான குறை தீர்க்கும் புகார் பெட்டி அமைக்கும் திட்டம் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலையில் நடைபெற்றது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி மக்களுக்கான குறை தீர்க்கும் புகார் பெட்டி அமைக்கும் திட்டமானது சசிபாலன் பாசறை மகளிர் அணி பொறுப்பாளர் மார்கரெட் தலைமையில் உழவர்கரை தொகுதியின் வழக்கறிஞர் சசிபாலன் முன்னிலையில் நடைபெற்றது. இத்திட்டத்தின் மூலம் தொகுதியில் உள்ள பொது பிரச்சனைகள் எதுவாயினும் இந்த புகார் பெட்டியில் புகாராக எழுதி போடலாம். அவ்வாறு அளிக்கப்படும் புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வழக்கறிஞர் சசிபாலன் உறுதியளித்தார். இந்நிகழ்வில் சசிபாலன் பாசறை சார்ந்த மகளிர் மற்றும் பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சமூக சேவகர் திரு சசிபாலன் அவர்கள் உழவர்கரை சொந்தங்களுக்கு பல நன்மைகள் பொது பிரச்சனைக்கு மக்கள் யாரும் பாகூர் அரசு பள்ளிகளில் கோத்ரேஜ் நிறுவனம் மூலம் ரூபாய் 9 லட்சம் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் அமைக்கப்பட்டது. பாகூர் கொம்பியின் மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளி மற்றும் பாகூர் கஸ்தூரிபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளில் பாகூர் கொம்பியின் காட்டுக்குப்பத்தில் இயங்கி வரும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் சமூக பாதுகாப்பு நிதியின் மூலம் ரூபாய் 9 லட்சம் செலவில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் முடிவடைந்து அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கோத்ரேஜ் நிறுவனத்தின் பொது மேலாளர் சுகுமார், புதுச்சேரி மண்டல மேலாளர் குமரகுருபரன், மனிதவள மேம்பாட்டு அதிகாரி முக்தா ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை இயக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள், மாணவிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து குடிநீரின் அவசியம் குறித்தும் அதனை வீணாக்க கூடாது என்பது குறித்தும் கோத்ரேஜ் நிறுவன அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் விழிப்புணர்வு உரையாற்றினர். தொடர்ந்து கோத்ரேஜ் நிறுவனம் மூலம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. மகளிர் தினத்தை முன்னிட்டு ஷப்னம் ஃபெர்டிலிட்டி சென்டரில் மார்ச் மாதம் முழுவதும் மகளிர்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என டாக்டர் ஷப்னம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே ஷப்னம்ஸ் ஃபெர்டிலிட்டி சைனக் உள்ளது. இங்கு கருவுறுதல் மற்றும் மகப்பேறு தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மையத்தின் இயக்குநர் டாக்டர் ஷப்னம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்க வேண்டும் என கூறி சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மகளிர் தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் முழுவதும் பெண்களுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படும் என்றும் ரூபாய் 1.25 மதிப்புள்ள IVF சிகிச்சை ரூபாய் 85,000 அளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் 30 வயதிற்கு மேல் பெண்கள் திருமணம் செய்து கொள்வது, திருமணமான பிறகு குழந்தை பெற்றுக் கொள்வதை தள்ளி போடுவது மற்றும் இன்றைய டிவி, செல்போன்களால் உடற்பயிற்சி மேற்கொள்ளாதது போன்ற இன்றைய வாழ்க்கை சூழலால் குழந்தையின்மை பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். குழந்தை முதல் திருமணம் ஆகும் வரை பெண்களுக்கு ஊட்டச்சத்தான உணவுகளை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் என உட்பட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். ஃபுட் அண்ட் டயட்ரி ஹேபிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யங் ஏஜ்ல இருந்து எப்பயாவது ஒரு டைம் வெளியில போனா நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா புரியுது. பட் ரெகுலரா இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு
எவ்ரி டே நமக்கு ஒரு போர்ஷன் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம டயட்டோட இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் இருக்கணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணா அட் த சேம் டைம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல். இப்போ ஸ்கூல் போற பசங்களுக்கே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒர்க்கிங் பாப்புலேஷன், மேரிட் கப்பல்ஸ்க்கு அதோட அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கு. பிகாஸ் லைஃப் ஸ்டைலோட டிமாண்ட் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 45 minutes ஜென்ஸ் இருந்தா சரி, லேடிஸ் இருந்தா சரி, அது எப்பவுமே இருக்கணும். நீங்க வாக்கிங் போலாம், இல்ல நீங்க மெடிடேஷன் பண்ணிக்கலாம், ஆர் சம் சார்ட் ஆஃப் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டி வேணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நம்ம ஹெல்தி பாடி, ஹெல்தி மைண்ட், ஹெல்தி நியூட்ரிஷன், ஹெல்தி எக், ஹெல்தி ஸ்பாம் அண்ட் ஹெல்தி அண்ட் சக்சஸ்ஃபுல் பிரெக்னன்சி அவுட்கம் வர வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி விமென்ஸ் டே. புதுச்சேரி மாநில பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் பிறந்தநாள் விழாவை ஒட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில பழங்குடியினர் மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் பிறந்தநாள் விழாவையொட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதையொட்டி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் சக்திவேல், செயலாளர் புருஷோத்தமன், துணை செயலாளர்கள் ஏகாம்பரம், ரவி, அழகப்பன், பொருளாளர் சுரேஷ் மற்றும் வழக்கு நேர கூட்டமைப்பின் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குடும்பத்தில் உள்ளோரின் உயர்விலும் மகிழ்ச்சியிலும் மன நிறைவு கொண்டு வாழும் தாய்மார்களாகவும் விளங்குகின்ற சகோதரிகளுக்கு உளமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தெரிவித்துள்ளார். கடந்த 1 நூற்றாண்டு காலத்திற்கும் மேலாக உலக பெண்கள் அரசியல், சமூகம், பொருளாதாரம், கலை என்று வாழ்வில் அனைத்து களங்களிலும் பெற்று வரும் மகத்தான வெற்றிகளை நினைவுபடுத்தவும், பெண்கள் வெற்றி கொள்ள வேண்டிய களங்களும் சவால்களும் இன்னும் ஏராளமாக காத்திருக்கின்றன என்பதை கருத்தில் கொள்ளவும் இந்நாள் மகளிர் தினமாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. பெண்மை இன்றி அமையாத உலகு, பெண் இனம் வாழ்க என்று இந்த உலக மகளிர் தின நன்னாளில் இல்லத்தரசிகளாகவும் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் உழைக்கும் மகளிராகவும் எதிர்காலத்தில் எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்தும் கனவுகளுடன் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயிலும் மாணவிகளாகவும் இயன்றது அனைத்தையும் தம் குடும்பங்களுக்கு தந்து குடும்பத்தில் உள்ளோரின் உயர்விலும் மகிழ்ச்சியிலும் மனநிறைவு கொண்டு வாழும் தாய்மார்களாகவும் விளங்குகின்ற சகோதரிகளுக்கு உளமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக பெண்கள் அனைவருக்கும் முன்னோடியாக தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே அர்ப்பணித்த இதய தெய்வம் அம்மாவை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவரது வழி நடக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் OPS ஆசியோடு அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் என அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் தெரிவித்தார். மனிதம் திரைப்படத்தினை புதுச்சேரியில் படத்தின் குழுவினர் திரையரங்கிற்கு வந்து பார்த்தனர். இப்படத்தின் வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்விக்கு செலவிடப்படும் என அதன் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜ் தெரிவித்துள்ளார். யுவர் பேக்கஸ் தயாரிப்பில் இயக்குனர் புருனோ சாவியோ இயக்கியுள்ள படம் மனிதம். இப்படத்தில் கிருஷ்ணராஜ் நாயகனாகவும் மது நாயகியாகவும் நடித்துள்ளனர். மேலும் படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்துள்ளார். இப்படம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெளியானது. புதுச்சேரியில் உள்ள முருகா திரையரங்கில் வெளியான இத்திரைப்படத்தினை படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட படக்குழுவினர் பார்த்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய படத்தின் தயாரிப்பாளரும் நடிகருமான கிருஷ்ணராஜ், மக்கள் அனைவரும் மனித நேயத்துடன் இருக்க வேண்டும் என்ற மையக்கருத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட இப்படத்திற்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பை கொடுத்துள்ளதாகவும் அனைத்து தரப்பு ரசிகர்களும் இப்படத்தினை பாராட்டி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த படத்தின் மூலம் வரக்கூடிய வருவாயில் 75% ஆதரவற்ற குழந்தைகளின் கல்வி செலவிற்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். இன்றைக்கி எங்களுடைய மனிதம் படம் இன்றைக்கி வெளியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப மன நிறைவாக இருக்குது. டைரக்டர் அன்பு பிரதர், லவ் யூ பிரதர், ஒரு நல்ல மனசுக்காக தான் இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வந்தோம். இதை விட கூட எங்களுடைய ஸ்ரீகாந்த் பிரதர் ரொம்ப எங்கள் மேலே அவ்வளோ அன்பு இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிரதர். இதுவே ரொம்ப தேங்க்ஸ். படம் நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் முன்னாடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ண விஷயந்தான். இந்த படத்துலேருந்து வர லாபத்தில் 70% ஆதரவற்ற குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கும் டோட்டல் கலெக்ஷனில் 70% நாங்கள் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம்.
அந்த டீட்டெயில் வந்து பேரண்ட்ஸ் வந்து எங்கே போயிட்டு அப்ளை பண்ணலான்னா yourbackers.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்தெந்த தேட்டரில் எங்கெங்கே மூவி போகுதுன்ற டீட்டெயில் இருக்கும். அதுக்கப்புறம் எதுக்காக இதை பண்ணுறோம், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே இருக்கும். இது அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா பேக்ரவுண்ட் டீம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ராப்பராக இருக்குது அப்படின்னாக்கா இந்த பேமெண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பண்ணுவோம். ஸோ இது ஒரு மனிதநேயம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் வரணும். குழந்தைங்க வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸால் ஃபீஸ் கட்ட முடியாமல் எவ்வளோ பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு எங்கள் மனிதம் டீம் வந்து நாங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்படுறோம். அண்டு மீடியா ஏன்னா நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. மீடியா வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து வேணும். பத்திரிகையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல நன்றி. மனிதத்தை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து யதார்த்தமான வாழ்க்கையை நாங்கள் இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னுடைய ப்ரொடியூசர் கிருஷ்ணராஜும், ப்ளஸ் அவர் தான் கூட இருந்து எனக்கு எல்லா விதத்துலையும் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதை மிகப்பெரிய லெவலில் வெற்றியடைய செய்கிறது வந்து ஸ்ரீகாந்த் தேவா பிரதர். அவருடைய இசை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த ஒரு என்ன சொல்லுவோம், எங்களுடைய ஒரு தாக்கத்தை, அந்த கதையை மக்களுக்கு உணர்வுபூர்வமாக கொண்டு போகிறதுக்கான அந்த ஒரு இசை வந்து இன்றைக்கி படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இது எல்லாருமே சொன்ன மாதிரி தான், இதை வந்து நாங்கள் கமர்ஷியலாக மக்கள் வந்து சந்தோஷமாக குதூகலிச்சுட்டு போகிறதுக்கான எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இல்லை. இதை பார்த்துட்டு போகிற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சின்ன மனதோடு அதில் போவாங்க. யாருக்காவது நம்ம ஏதாவது அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும், வாழ்க்கையில் யாருக்காவது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு முன்னுதாரணமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வேண்டுதலை எடுத்துகிட்டு இங்கேருந்து போவாங்க இந்த படத்தை பார்த்துட்டு போகிறவங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எடுக்கப்பட்ட படத்தை பத்திரிகையாளர்கள் நீங்கள் நாடு முழுக்க இதை கொண்டு போய் சேர்த்து மக்கள் வந்து தியேட்டரில் படம் பார்த்து எங்களோட ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அதனுடைய வருமானங்களில் ஒரு 70% அந்த குழந்தைங்களுக்காக அப்பா அம்மா இல்லாத, படிப்பறிவு இல்லாத குழந்தைங்களுக்காக செலவு பண்ணுறதா yourbackers டீம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மக்கள் இது வந்து திரையரங்கத்தில் வந்து பார்த்தா மட்டும்தான் இது சாத்தியப்படும். ஸோ அந்த வகையில் எல்லாருமே தியேட்டருக்கு வந்து இதை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். மனிதம் வெல்லட்டும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் தேவா. மனிதம் படம் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு நாங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்துட்டு வெளில வரோம். எப்போதுமே ஒரு படம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியில் வருவாங்கலாம். பட் இந்த படம் வந்து ஒரு மனசு ரொம்ப பாரமாக ஒரு ஃபீல் பண்ணிட்டு தான் வரும். நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தவங்க எல்லாருமே வந்து கண் கலங்கி தான் இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வராங்க. ஏன்னா இந்த கதை வந்து அப்படி இருக்கும். ப்ரூனோ சாரோட டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே வந்து நடிக்காமல் லைவாக வாழ்ந்துருக்காங்க. ஆக்சுவலாக அதான் உண்மை. முக்கியமாக கிருஷ்ணா சார் த மெயின் பில்லர் ஆஃப் த மூவி. கிருஷ்ணா சார் அப்படியே ஒரு நேச்சுரலாக வந்து அதாவது ஆக்டிங்காக இல்லை ரியலான்னு தெரியாத அளவுக்கு அவர் சாரோட ஃபஸ்ட்டு படத்தில் அவளுக்கு இது பண்ணியிருக்காரு, ஆக்டிங் பண்ணியிருக்காரு. சேம் டைம் நல்ல ஒரு இந்த படத்துக்கு என்ன ஒரு பட்ஜெட்டோ அதை அழகாக பண்ணியிருக்காரு ப்ரொடியூசராகவும். ஸோ இந்த படத்தில் நடித்த எல்லா சக கலைஞர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் சொன்னாங்க சாங் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ரீரிகார்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது காரணம் படம் தான். அந்த படத்துக்கு என்ன மியூசிக் வேணுமோ அதை நான் போட்டிருக்கேன். கர்ப்பிணி பெண்களுக்கு ஜிப்மரில் சிகிச்சை அளிக்க மறுக்கப்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புகார் கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், புதுச்சேரி இப்பொழுது போராட்ட களமாக மாறியுள்ளது. அனைத்து துறை ஊழியர்களும் அந்தந்த துறையில் போராட்டம் நடத்துகின்றனர். இதை பற்றி முதல்வரோ அமைச்சர்களோ கவலைப்படுவதில்லை. அவர்களை அழைத்து பேசுவதில்லை. ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பதில்லை. மக்களை புறக்கணிக்கிற ஆட்சி இந்த ஆட்சி. 2021 தேர்தல் அறிக்கையில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகள், சர்க்கரை ஆலைகள் திறக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். ஆனால் இதுவரை திறக்கவில்லை. 100க்கு 100 சுகப்பிரசவம் புதுச்சேரியில் நடக்கிறது. இது நமது மாநிலத்திற்கு பெருமை. ஆனால் தற்போது ஜிப்மர் மருத்துவமனைக்கு வரும் கர்ப்பிணி பெண்களை புதுச்சேரியை தவிர்த்து வெளியூரில் இருந்து வந்தால் அவர்களை எங்கிருந்து வருகிறீர்களோ அங்கேயே பிரசவம் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி வருகின்றனர். இது மக்களின் உயிரோடு விளையாடும் செயல். ஜிப்மரிலேயே மருத்துவம் செய்ய நான் வலியுறுத்துவேன் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளை அழைத்து பேசி அவர்களிடம் துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிறப்பு கூறு நிதியை 100% செலவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரத்தில், மாநில நிர்வாகத்தினுடைய அதிகாரத்தில் எந்த அளவிற்கு செயல்பட வேண்டும் என்ற ஒரு வரையறையை சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டிலே நாங்கள் தாக்கல் செய்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. துணைநிலை ஆளுநருக்கு
தனிப்பட்ட எந்த அதிகாரமும் கிடையாது என்று கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து மிக தெள்ளத் தெளிவாக துணைநிலை ஆளுநர் முதலமைச்சருடைய பரிந்துரைகளை, சட்டமன்றத்தினுடைய பரிந்துரைகளை, அமைச்சரவையில் எடுக்கும் பரிந்துரைகளை அவர் பரிசீலனை செய்து ஒப்புதல் அளிக்க வேண்டுமே தவிர நேரடியாக நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது. ஆனால் இப்பொழுது படிப்படியாக நிர்வாகத்தை துணைநிலை ஆளுநர் கையில் எடுத்துக் கொண்டார். அவர் அதிகாரிகளுக்கு நேரடியாக உத்தரவிடுகிறார். இதைத்தான் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் துணைநிலை ஆளுநராக இருந்தபோது புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து அவருக்கு நிர்வாகத்தில் நேரடியாக தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று நான் போராட்டம் நடத்தினேன். தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தினோம். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியில எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றோம். ஆனால் அதே முறை இப்பொழுது கிரண்பேடி அம்மையாருடைய நிலையை திரு கைலாசநாதன் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உள்ள உரிமையை பறிப்பதாகும். யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, துணைநிலை ஆளுநர் அவருடைய எல்லைக்குள் செயல்பட வேண்டும். அவர் அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு உரிமை உண்டு. முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அழைத்து பேசுவதற்கு உரிமை உண்டு. ஆனால் தன்னுடைய கருத்துக்களை அவர் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருக்கு கடிதமாக எழுதி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டுமே தவிர நேரடியாக துணைநிலை ஆளுநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுவதற்கு அதிகாரம் கிடையாது. புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் பன்னாட்டு மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியின் முதல் மகளிர் கல்லூரியாக பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் பன்னாட்டு மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவுக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் வீரமோகன் தலைமை தாங்கினார். புதுவை அரசின் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டடங்கள் பிரிவின் செயற்பொறியாளர் பொறிஞர் கஜலட்சுமி கலந்து கொண்டு தொடக்க பேருரையாற்றினார். புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குநர் சித்ரா ஷா சிறப்புரையாற்றினார். விழாவில் தமிழ்துறை தலைவர் முனைவர் சேதுபதி தலைமையில் பெண்மை வெல்க எனும் தலைப்பில் மாணவியர் பிரவீனா, ஸ்ரீ பரமேஸ்வரி, கீர்த்தனா, ஹரிதா, அர்ச்சனா ஆகியோர் கவியரங்கில் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். தமிழ் பேராசிரியர் முனைவர் பட்டம்மாள் தலைமையில் மகளிர் மற்றும் சிறுமியர் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னும் தலைப்பில் மாணவியர் கிரண்யா, ஃபாத்திமா நாச்சியார், ஈஸ்வரி, ஆதலட்சுமி, பார்கவி, ஷோபனா ஆகியோர் உரையரங்கம் நிகழ்த்தினர். முன்னதாக தமிழ் பேராசிரியர் முனைவர் மணி வரவேற்றார். நிறைவாக தமிழ் பேராசிரியர் ராஜகுமாரி நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ் துறையினர் செய்திருந்தனர். பதவி உயர்வு வழங்க கோரி மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு புதுவை மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறை ஊழியர்கள் புதுவை மின்துறையில் பணியாற்றும் SC/ST ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றவில்லை. சமீபத்தில் மின்துறையில் வயர்மேன் முதல் உதவி ஆய்வாளர் வரை பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இதில் SC/ST ஊழியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை. இதை கண்டித்து புதுவை மின்துறை SC/ST சங்கம் சார்பில் மின்துறை தலைமை அலுவலகத்தில் உள்ள கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு சங்க தலைவர் வேல்முருகன் தலைமை வகித்தார். பொதுச் செயலாளர் உத்திராடம் முன்னிலை வகித்தார். கண்காணிப்பு பொறியாளர் அலுவலக நுழைவாயிலை மறித்து ஊழியர்கள் போராடியதால் அலுவலக பணிகள் 2 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. இதனால் பேச்சுவார்த்தைக்கு அதிகாரிகள் அழைத்தனர். இதனையடுத்து ஊழியர்கள் பேச்சுவார்த்தைக்கு சென்றனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என SC/ST சங்கம் சார்பில் மின்துறை சங்க ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் கண்டித்து போராட்டம். வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே, SC/ST வஞ்சிக்காதே. செயல்படும் அதிகாரத்தை கண்டிக்காததை கண்டித்து கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். பாகூர்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் மகளிர் தின விழா, மரம் நடும் விழா, வாசிப்பு திருவிழா உள்ளிட்ட 30 விழா நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் பாகூர்பேட் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் வாசிப்பு திருவிழா, மகளிர் தின விழா மற்றும் மரம் நடும் விழா உள்ளிட்ட 30 விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வட்டம் 3 பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து விழாவை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அனைத்து வகுப்புகளிலும் உள்ள மாணவர்களின் வாசிப்பு திறனை கேட்டறிந்து அவர்களை பாராட்டி வாழ்த்தி பரிசுகளை வழங்கினார்.
இந்த வாசிப்பு திருவிழாவில் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக பள்ளி துணை ஆய்வாளர் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்த அவர் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் திறந்து வைத்தார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் ஆசிரியர்கள் லோகேஸ்வரி, தமிழன்பன், வினிதா, தேவி, நலமங்கை, செந்தில்குமார் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாசி மாத மயான கொள்ளை விழா நடைபெற்றது. விழாவையொட்டி முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் நடைபெற்றது. இதையடுத்து சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காளம்மன் அருளை பெற்று சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ராக் கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் ராக் செவிலியர் கல்லூரியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. ராக் கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் ராக் செவிலியர் கல்லூரியில் மகளிர் தின நிகழ்ச்சி வாழ்த்து பாடலுடன் இனிதே தொடங்கியது. விழாவின் புதுச்சேரி துணை பிரிவு மேஜிஸ்ட்ரேட் துணை ஆட்சியர் எஷிதா ரதி கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றினார். மேலும் மகளிரின் பெருமைகள் குறித்தும் மகளிர் தின விழா எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பது பற்றியும் விரிவாக மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். ராக் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியை மங்கையர்கரசி வரவேற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டீன், கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மாணவிகள் கலந்து கொண்டு பல வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பின்பு விரிவுரையாளர் இசையரசி நன்றி உரை தெரிவிக்க நாட்டுப்பண் பாடலுடன் விழா இனிதே நிறைவடைந்தது. புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கம் சார்பில் மகளிர் தின விழா கடற்கரை சாலை நேரு சிலை அருகே கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கம் சார்பில் மகளிர் தின விழா கடற்கரை சாலை நேரு சிலை அருகே கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரியை தூய்மையாக வைத்திருக்கும் துப்புரவு மகளிர் தொழிலாளர்கள் 150 பெண்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து மகளிர் தின வாழ்த்து கூறி சிற்றுண்டி வழங்கி புதுச்சேரி சென்டாக் மாணவர் நலசங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் லயன்ஸ் ரவி, குளங்கள் காப்போம் கார்த்திகேயன் மற்றும் ரேவதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பெர்னட் மற்றும் ஷென்னோ ஆகியோர் கலந்து கொண்டனர். பாகூர் முத்தாலம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர். பாகூர் ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில் பால்குட மகோத்சவ பெருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கலச ஸ்தாபனத்துடன் விக்னேஸ்வர பூஜை, யஜமான சங்கல்பம், 108 சங்கு ஸ்தாபனம், கணபதி ஹோமம், ஸ்ரீ முத்தாலம்மன் மூலமந்திர ஹோமம், உற்சவ மூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம், மகா தீபாராதனை ஆகியவற்றை தொடர்ந்து ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய வளாகத்தில் இருந்து பெண்கள் 108 பால்குடம் எடுத்து மாட வீதிகளில் வலம் வந்து ஆலயத்தில் மூலவர் முத்தாலம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜை செய்த கலச நீர் கொண்டு கலச அபிஷேகம் செய்து சங்காபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் ஜனனி செந்தில்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் மற்றும் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கி மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு சேலைகளை வழங்கினர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ நவ தேவஸ்தான ஆலய நிர்வாக அதிகாரி பச்சையப்பன் மற்றும் பாகூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புது
புதுச்சேரி ரெயின்போ நகரில் அமைந்துள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆலோசனைப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சானிட்டரி நாப்கின் வழங்கப்பட்டது. மத்திய அரசின் சார்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தரமானதாகவும் விலை மலிவாகவும் கிடைக்கும் வகையில் பிரதமரின் மக்கள் மருந்தகம் திட்டம் கொண்டு வந்து நாடு முழுவதும் 12,000க்கும் அதிகமான மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் மருந்தக திட்டத்தை குறித்து அதிக விழிப்புணர்வை உருவாக்கும் விதமாக மார்ச் 1 முதல் 7 வரை மக்கள் மருந்தக வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கருவடிக்குப்பம் ரெயின்போ நகரில் அமைந்துள்ள சத்யா சிறப்பு பள்ளியில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் ஆலோசனையின்படி முத்தியால்பேட்டை மக்கள் மருந்தகத்தின் உரிமையாளர் கோவிந்தராஜுலு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விழிப்புணர்வு முகாம் மற்றும் அவர்களுக்கு தேவையான சானிட்டரி நாப்கின் மற்றும் புரோட்டீன் பவுடர் ஆகியவற்றை மேனேஜிங் ட்ரஸ்டி சீதா ராம்குமாரிடம் வழங்கினார். நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் மக்கள் மருந்தக உரிமையாளர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில மக்களுக்காக 2025-2026 ஆண்டிற்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுச்சேரி வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் புதுவை மாநில மக்களுக்கு பயன்படும் வகையில் 2025-26 ஆண்டுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை வெளியிடும் நிகழ்ச்சி பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கழகத்தின் மாநில தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் வெங்கட்டராமன் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில செயலாளர்கள் சிவகுமார், ரவிக்குமார், இணை செயலர் இளங்கோவன், துணை செயலாளர் கலியபெருமாள், உதவி செயலாளர் ஆண்டாள், காரை மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், முருகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், டாக்டர் சுப்பிரமணியன், முன்னாள் வார்டு உறுப்பினர், தொகுதி தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மக்களுக்கான மாதிரி 2025-2026 நிதிநிலை அறிக்கை பற்றி மக்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் விளக்கம் கொடுத்த கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பத்திரிகையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வெளியிட அதனை கழகத்தின் சேர்மன் வெங்கட்டராமன் பெற்றுக்கொண்டார். கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், அணி உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முடிவில் மாநில துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நன்றி கூறினார். ஒலக்கூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வைரபுரம் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஒலக்கூர் மேற்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் வைரபுரம் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன், ஆனந்தி, அண்ணாதுரை, கோகுல்ராஜ், ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பன்னீர், ஒன்றிய கவுன்சிலர் சுப்பலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் CV சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் முதல் ஒலக்கூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நிர்வாகிகள், சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.